அதனாலதான் செல்லமா சண்டை போட்டுக்கறாங்க இல்லக்கா? சும்மா கிடக்க மாட்டியா நீ? அக்கா நில்லடி, சொன்னா கேளு, ஓடாத. நில்ல, ரெண்டு பேரும் நிக்க போறீங்களா இல்லையா? பிள்ளைகளா போத நிறுத்துங்கடி. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள முன்னாடியா சண்டை போடுவாங்க? அமைதியா இருக்க மாட்டியாளா? அத்தை, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட இவ எனக்கு வாய்ப்பு தரல. எங்க மாமா அப்படியெல்லாம் பேசுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. இல்ல சாமி, அவரு தானா பேசல. அவரை அந்த சௌந்தர பாண்டி தான் பேச வச்சிருக்கான். அத புரிஞ்சுக்காம எங்க புள்ள உங்க மேல கோவப்பட்டுட்டா. அத பெருசா எடுத்துக்காதீங்க மாப்ள. சேச்சே, ரத்னா கோவப்பட்டதுல தப்பே இல்ல அத்தை. அந்த இடத்துல நான் தான் எங்க மாமாவை வெளியே போடான்னு சொல்லி துரத்தி இருக்கணும். அம்மா கண் கலங்கி நின்னதுல நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். தப்பு என் மேலதான், என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாப்பிள்ள நீங்க எங்களை போய் கையெடுத்து கொண்டு இல்லைங்க. படிச்ச படிப்பு அதைத்தான் சொல்லி கொடுத்துருக்கு மாமா. தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்க கூச்சப்படக்கூடாது, அதைத்தான் நான் செஞ்சேன். மாப்பிள்ள விடுங்க, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல. வருஷம் போட்டாச்சு. இந்த ரத்னாவோட கோபமும் குறைஞ்சு போச்சு. அடுத்து கல்யாணம் தானே. உங்க வீட்டுல வந்து நாங்க ஏதாவது பேசணுமா? இல்ல மாமா, அப்பா அம்மா ரெடியா தான் இருக்காவ. அத்தை குறிச்சு கொடுத்த அதே நாள்ல கல்யாணத்தை வச்சுக்க ரெடின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப ரத்னா அக்காக்கு பிபி டும்டும்கா. இல்ல வீரா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாழ குடிக்க. அண்ணே, பயங்கரமான உலக அதிசயம் நடந்து போச்சுனே. என்னம்லாச்சு? ஐயா சம்முவோம், செத்த முன்னாடி வந்திருக்க கூடாது. நம்ம ரத்னா மாப்ள இப்பதான் வந்துட்டு போனாரு. அப்படியா? ஆமாண்ணே. ரத்னா மாப்பிளையா? நம்ம வெங்கடேஷா? அவர் எப்படி வந்தாரு? எப்படி உள்ள விட்டா உங்க பொண்ணு? அவரை அடிச்சு துரத்தாத குறையா வெளியே துரத்தி விட்டாளா இவ? யார் செஞ்ச புண்ணியமோ ரெண்டு பேரும் ராசி ஆயிட்டாங்க. எப்படியோ சேர்த்து வச்ச புண்ணியவானுக்கு கோடான கோடி நன்றி. நீ கொல்ல போற நான். அது காலையில தான் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன், என் தங்கச்சியை நல்லபடியா சேர்த்து வைக்கணும் மாப்பிள்ளையோடன்ட்டு. சாயந்தரத்துக்குள்ள சேர்த்து வச்சுட்டார. முருகனோட கருணையே கருணை கருணை. ரத்னாக்கா, முருகனே நேர்ல வந்து டீல் பேசி முடிச்சு வச்சாரா? கிட்டி, நீ வேற சும்மா இருட்டி. அவரு பாவம் எதிர்ச்சியா பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாரு. பஸ் வர லேட் ஆகும், உன்னை கொண்டு போய் வீட்டுல விடுவான்னு கேட்டாரு. நான் கோவத்துல அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அக்கா, சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாக்கா. இல்லட்டி, அப்ப பார்த்து ரெண்டு ஆட்டோக்காரங்க கொல்லையில போக அவர் அடிக்க போயிட்டாங்க. ஏய், உனக்காக சப்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்கடி, அவங்கள போய் திட்டிக்கிட்டு. ஆமா, சப்போர்ட்டாம், பெரிய சப்போர்ட். விட்டு அவர் அடிச்சு கொண்டு போட்டிருப்பாங்க போல இருந்துச்சு. அவங்க கையில பாம்பு புடுங்க. ஏம்ல எதுக்கு இம்பிட்டு கோவப்படுத? அவனும் வலிக்கிற மாதிரி அடிச்சிருக்க மாட்டாவுல, அடிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாவ, அவ்வளவுதானே. அது எப்படி உனக்கு தெரியும்? அதுலயும் அந்த சகப்பு சட்டக்காரன் ரொம்ப கோவக்காரனாச்சே, இருந்தும் லைட்டா தான் நடிச்சிருப்பான். சகப்பு சட்டை, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? வாய வச்சுக்கிட்டு சாரியில சண்முகம் துரோகி மாட்டி விட்டிய நீ. அப்போ உங்க ரெண்டு பேர் வேலை தானே அது? எங்க ரெண்டு பேர் வேலை மட்டும் இல்ல, 3 பேர் வேலை. ஆமா, நான் போட்டு விட்டோல நீ தானே. கிட்டி, நீ சேர்ந்துக்கிட்டியா? உங்களை இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. சும்மா சொல்லாத. ரெண்டு பேரும் எங்க போனீங்க பாரு. ஏய், இந்த அடிக்கிற வேலையெல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்கோ, சரியா? சும்மா இங்க ஓவரா சீன் போடாத.
வந்துட்டா. அவரை அடிக்க வந்தாங்களா, நீ அவரை காப்பாத்தினியா? இல்ல எல்லாம் வெறும் சாக்குதான்ல. ஆக்சுவலா உள்ளுக்குள்ள ஆசையை வச்சுக்கிட்டு தானே நீ கோவப்படுற மாதிரி நடிச்ச. எம்மோ இப்ப என்ன ஓ மாவ கல்யாணத்துக்கு சமைச்சிட்டா. முதல்ல உங்க 60ஆம் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் ரத்னா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி விடுவான். ஏலே, நான் என்ன சொல்றேன்னா, அத்தை நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. ரத்னா சம்மதிச்சிட்டா. இதுக்கு மேல வேற எந்த பேச்சும் இல்ல. சண்முகம், நீ ஏற்பாடு பண்ணுடா. சம்பந்தி, நீங்க சொன்ன மாதிரியே வக்கீல கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயா, நான் கேஸ் ஃபைல படிச்சுட்டேன். அது உம்மா அபிப்பிராயத்தை கேட்க நான் வர சொல்லல. நான் சொல்றதை கேளு. நீ நொந்து போயிருக்கேன். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ எல்லாம் நடந்துருச்சு. என் குடும்பமே அது விரும்ப கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இந்த வக்கீலே, உமக்கு எம்பிட்டு காசு வேணும்னு சொல்லி அள்ளி எறியுத. ஆனா நான் வெளியில வரணும். கோர்ட்ல பிரேயர் போட்டேன்யா. ஆனா இந்த ஆனா அவன் நான் இன்னும் 1ஆம் கிளாஸ்லயே இருக்காதீங்க. எனக்கு பெயில் வேணும். ஐயா, சாட்சி வேற இருக்கையா? அதை நான் பார்த்துக்கிட்டேன். அந்த சாட்சி இல்லைன்னா பெயில் வாங்கிடுவியா? தாராளமா ஐயா. ஐயா, அந்த சாட்சியே நான் தானே ஐயா. நீ கோர்ட்டுக்கு வரப்போறதில்ல. ஐயா வேணாயா, வேணாயா. ஐயா, என்ன கொண்டாதீங்கய்யா, என்ன கொண்டாதீங்க, என்ன கொண்டாதீங்கய்யா. ஐயா எந்திரில, என்ன விட்டுறீங்க. எந்திரிங்க, எந்திரிங்க, என்ன கொண்டாதீங்க, எந்திரில, என்ன கொண்டாதீங்க, எந்திரில. ஐயா, ஐயா, என்ன கொன்ற மாட்டீங்களா ஐயா? ஏய், நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் உசுருக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு நான் கெட்டவன் இல்லை. முதலாளி முதலாளின்னு காலை சுத்தி 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 வருவேன். உன் விசுவாசத்தோட அளவு அம்பிட்டுதானே. ஐயா, எனக்கு தெய்வம்னா நீங்க தானே ஐயா. உங்களுக்காக நான் உசுரையே கொடுப்பேன். உசுறு கொடுப்பேன், உசுறு கொடுப்பேங்க. அப்ப எடுத்துக்கலன்னா நல்லா இருக்க மாதிரி. ஐயா, நான் சில ஏற்பாடுகள் பண்ணிருக்கேன். உமக்கு சீக்கிரமாவே நல்ல செய்தி வந்து சேரும். சரிங்கய்யா. பாத்திரம் சம்பந்தி, இந்த கேஸ வக்கீல் பாத்துக்கிடுவாரு. சரிங்க சம்பந்தி. நீரும் ரொம்ப முக்கியமான விஷயத்த செய்யணும். நான் ஒரு நம்பரை சொல்லுதேன், எழுதிக்க. சரிங்க சம்பந்தி. ஏ வக்கீல், பேப்பர் பேனா கொடு. சீக்கிரம் கொடுயா. சொல்லுங்க சொல்லுங்க சம்பந்தி. வெளியில போன உடனே இந்த நம்பருக்கு நீ ஒரு போன் பண்ணு. சம்பந்தி, இது யாரு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் சௌந்தர பாண்டிக்கு உறவுக்காரன் ஐயா, இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு மட்டும் சொல்லு. எதை சம்பந்தி? சொல்லுதேன். இத நீ அவங்கிட்ட சொல்லு, போதும். மத்தத அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இது எதுக்கியா? சூடாமணிக்காக. பாவம், அவ ரொம்ப நாள் உசுரோடு இருந்து வேதனைப்படுதா. அவ உசுரை எடுத்துட்டா நிம்மதி ஆயிடும்ல. எப்போ ஜோசியர் வந்திருக்கார் பாரு. ஏல, ரத்னாக்கு தான் ஏற்கனவே 4 குறிச்சாச்சுல கல்யாணத்துக்கு. அப்புறம் அதுக்கு ஜோசியரை கூப்பிட்டு வந்திருக்க. அதுக்கு முன்னாடி உங்க 60ஆம் கல்யாணத்துக்கு 4 கொடுக்கணும்ல, அதுதானே கூப்பிட்டு வந்திருக்கி. நீ வேற கோடியாரத்தனமா என்ன தியாகு. சம்முவம் சொன்னா கேட்க மாட்டியா? ரத்னா கல்யாணத்துக்கே அம்பிட்டு வேலை கிடக்கு. இதுல இந்த 60ஆம் கல்யாணம் வேற முக்கியமா?
இதெல்லாம் தேவையில்லாத வெட்டி செலவில்லையா? கிடக்கிறது கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில வைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு நம்ம வீட்டுல நடக்கிறது. மாமா, நீங்க 2 பேரும் பேசவே கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன். இது எங்க விருப்பம், பசங்க விருப்பம். இது நடந்துதான் ஆகணும். உங்க கல்யாணத்தை நான் பார்த்தது இல்லப்பா, பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வேணான்னு சொல்லாதியப்பா. ஏ கனி, நானும் உங்க கல்யாணத்தை பார்த்ததே இல்லலா. சொத்தம். நிஜமாவா? என்னன்னு சொல்லுத? நீ உங்க கல்யாணத்தை பார்க்கலையா? எங்கன்னு கடைக்கு போயிருந்தியா? ஆமா, கடலை மிட்டாய் வாங்க போயிருந்தான். போவியா போக்கத்தோல? இல்ல போல, போய் பாயத்துக்கு போடல. போ. ஐயோ, நல்ல புள்ளிய பெத்து வளர்த்து. ஐயோ ஜோசியரே, அப்பா அம்மா 2 பேர்கிட்டயும் ஜாதகம் கிடையாது. நீங்க தான் நல்ல நாளா பார்த்த ஒன்று குறிச்சு கொடுக்கணும். அதுவும் ரத்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நடக்கணும். அதுக்கு என்ன பேச சொல்லிடலாம். சரி, நீங்கள் தான் என்னை விழிச்சதோ? ஆமா. சவுந்தரபாண்டி சாரை விட வந்துட்டல்ல, இரு பேசுவார். ஃபோன் வந்துருச்சு சார். உங்களுக்கு ஃபோன். தச்சனை கொடுங்க சார். கொடு. இந்தாங்க. என் அக்காக்கு கருணாக்கு அவ சாபம் கொடுத்த மாதிரி பணம் கொடுத்து கால் பண்ணுதா மாதிரி ஆயிடுச்சே. இவனை மாதிரி ஆட்களால தான் அரசியல்வாதிகள் எல்லாம் ஈஸியா வெளியில வந்துடுறாங்களோ. ஹலோ சம்பந்தி, அந்தால வந்துட்டான். பக்கத்துல தான் இருக்காப்ல. போனை தரட்டுமா? இல்லை, முதல்ல அவன்ட்டு கொடு. உன்ட்டு எனக்கு என்ன பேச்சு? ஹலோ சாரே, நீங்கள் எப்படியானோ? எப்படியானா அது முக்கியம் இல்லை. உன் அப்பனை கொன்னாலே சூடாமணி. ஞாபகம் இருக்கா? மறந்துட்டியா? அதை எப்படி சார் ஞான் மறக்கும்? இல்லையே, அவ ஜெயில இருந்து வெளியில வந்திருக்காளே. நீயும் உன் குடும்பமும் அப்பனை பறி கொடுத்துட்டு அனாதையா இருக்கீங்களே. ஆனா அந்த சூடாமணி அங்க வந்து அவ குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமா இருக்கா. வருது வருது. அப்படித்தாம்லே கோவம் வரணும். அவளுக்கும் அவ புருஷனுக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்க போகுதான். நீ என்னடானா அங்கே உன் அப்பனுக்கு தவசம் பண்ணிக்கிட்டு இருக்க. நெஞ்சு கொதிக்குது சாரே. இந்த தடவை ஞான் அவளை விடாது. போ, அவளை கண்டன் துண்டமா வெட்டி போடு. போ. நான் கையில் துப்பாக்கி வச்சிருக்கு சாரே, அவளை பாத்துக்கிற. நான் வைக்கட்டுமா? டேய், தனியா எழுதாத. ஐயர் ஒரு லிஸ்ட கிளியரா எழுதி கொடுத்திருக்காரு. இந்தா, இதுல இருக்கிறத வாங்கிட்டு வா போதும். ஆமாண்ணே, தேதி குறிச்சதை அத்தை கிட்ட சொல்லிட்டியா? ஏன், அதை நான் தான் சொல்லணுமா? நீயே சொல்லு. இரு, போன் எடுத்துட்டு வரேன். ஏய், ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. சரி. எடுத்து யாருன்னு பாரு. யாருட்டி போன் பண்றது? ரத்னா அக்கா தான் கூப்பிடுது. இருங்க, ஸ்பீக்கர்ல போடுது. ஏக்கா, என்னக்கா, ஏதாச்சும் பிரச்சனையா? அட சும்மா இருட்டி, ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்ல செய்திதான். இப்பதான் ஜோசியர் வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 60ஆம் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு போயிருக்காரு. அத்தை இருக்கா? கூட தாம்டி இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடி.
என் அண்ணனோட 60ஆம் கல்யாணத்துக்கு நான் தான் என் அண்ணனுக்கும் மதனிக்கும் வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து கொடுக்கணும். நீங்க பாட்டுக்கு எடுத்து வச்சிடாதீங்க. அத்த ஐயர் கொடுத்த லிஸ்ட்ல அது இருக்க. எடுக்கணும்னு சொல்லி இருப்பாரு. யார் எடுக்கணும்னு சொன்னாரா? நான் எடுக்கிறது தான் முறை. டேய், அதெல்லாம் சம்பிரதாயம்டா. அம்மா சொன்னா அது ஃபைனல் தான். யாரும் பதில் பேச வேண்டாம். மா, நீயே எடுத்துருமா. எப்ப வீட்டுக்கு வர? நான் ரெடியா தாண்டி இருக்கேன். நான் வந்துடுறேன். இந்த 60ஆம் கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நடக்கணும் பாத்துக்க. என் அண்ணன் மதனியோட 60ஆம் கல்யாணத்துல ஏதாவது தப்பு நடந்துருச்சு அப்புறம் நான் கோவப்படுவேன் பாத்துக்க. சரி, நான் வைக்கிறேன். கேட்டி பிள்ளைகளா, எதுக்கு இம்பிட்ட படாடோபம்? எங்க கல்யாணம் கூட இப்படி நடக்கலையே. அட ஆமத்தா, நாங்களே எசகி கோயில்ல மாலையை மாத்திக்கிட்டோம். அப்புறம் வீட்டு பெரியவங்க முன்னாடி தாலியை கட்டிக்கிட்டோம். பாக்கியம் தான் எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டா. எல்லாருன்னா ரொம்ப பேர் கிடையாது, ஒரு 10-15 பேத்துக்கு சமைச்சு போட்டிருப்பா, அவ்வளவுதான். அவ்வளவு சிம்பிளா நடந்துச்சு எங்க கல்யாணம். நீங்க என்னடான்னா 60ஆம் கல்யாணம் இவ்வளவு தடமுலா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னத்துக்கு இதெல்லாம்? அப்போ அப்போ உங்களுக்கு யாருமே இல்ல. இப்ப 1க்கு 5 பேர் இருக்கும். இப்படிதான் செய்வோம். ஏத்தா சரி, எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்களா? நான் என்னத்த பண்றது? எனக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுங்களா? எப்பா, இந்த கல்யாணத்துல நீ மாப்பிள்ள எந்த வேலையும் செய்யாம பேசாம வீட்டுல உட்காந்துட்டு இரு. இவ ஒரு போது சாமியா மானத்தை வாங்குறது. இதுக்கு முன்னாடி நான் எப்ப உன்னை வந்து கும்பிட்டேன்னு தெரியாது. பெருசா கஷ்டம் எதுவும் நான் அனுபவிச்சதில்ல. அம்மா சாவ கிடந்தப்போ ஆஸ்பத்திரியில ஒரு தடவை உன்னை நினைச்சேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்பதான் சாமி ரொம்ப குழப்பமா இருக்கு சாமி. எங்க அப்பா நல்லவரே கிடையாது, அது எனக்கும் தெரியும். நானே அப்படித்தானே இருந்தேன். ஆனா அவர் என் அப்பா இல்லையா? எனக்கு எல்லாமே அவரு தான். அவரை போய் நான் எப்படி தண்டிக்க முடியும் சொல்லு? அவருக்கு எப்பவும் நானா உசுறு சாமி, உசுறு. எனக்கு ஒண்ணுனா அவரு தாங்க மாட்டாரியா? ஆனா அவரையே இப்ப நான் அடைச்சு வச்சிருக்கேன். அவரு பாவிதான். ஆனா அதுக்கான தண்டனைய அவருக்கு கொடுக்காத சாமி. எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன். ஜெயில இருந்து அவரு தாங்க மாட்டார் சாமி. வாங்கல அண்ணே, இந்நேரத்துக்கு கோயிலுக்கு எதுக்குண்ணே வந்திருக்கோம்? கோவிலுக்கு எதுக்கிட்டே வருவாங்க? சாமி கும்பிடதான். ஆனா இம்பிட்டு லேட்டா வந்ததே இல்லையே. இல்லை, நம்ம வீட்டில் விசேஷம் நடக்குன்னா நம்ம கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணும்ல. இந்த வாட்டி ஒரு விசேஷம் நடக்க போகுது. ஆனால் யாருக்கும் நேரம் இல்லை. அதான் அவங்கள எல்லாரையும் கூட்டு வந்தா இப்போ ஆகாதுன்ட்டு தான் உங்க 2 பேரையும் கூட்டு வந்திருக்கேன். நாங்க கூட சௌந்தரபாண்டி மாமாவை ஜெயில அடைச்சதுக்காக சாமிக்கு நன்றி சொல்ல வந்தோம்னு நினைச்சேன். அதுவும் தான்ல, சாமி நமக்கு எம்பிட்டு செஞ்சிருக்கு. அம்மா மேல இருந்த கெட்ட பேரை சாமி தொடச்சிருக்கு. இந்த சௌந்தரபாண்டி கேடு கெட்ட வேண்டு ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப அம்மா அப்பாக்கு 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த கேஸ் நல்லா நடந்து இந்த சௌந்தரபாண்டி மொத்தமா ஜெயிலுக்குள்ள போயிடுனேன். அப்புறம் நம்ம ரத்னா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இதெல்லாம் நடக்கணும்ல, அதுக்குதான். அப்போ சாமி கிட்ட நீ முதல்ல எந்த வேண்டுதலை கேப்பண்ண? ஐயா சாமி, அண்ணன் இவ சாமி கிட்ட கம்மியா பேசணும்னு வேண்டிக்கோன்னு. சும்மா இருட்டு. எதுவா இருந்தாலும் அது அண்ணனுக்கும் சாமிக்கும் இருக்கிற டீல். அவங்க பாத்துக்கிடுவாங்க. அண்ணன், உன் மனசுல என்ன இருக்கோ அதை நீ வேண்டிக்கண்ண. சரில, பணம் போய் அர்ச்சனை வாங்கிட்டு வருவோம். கண்ணி நீங்க இரு. அண்ணே, நான் உள்ள போய் இருந்துக்கிறேன். வால. சரி வாண்ணே. யோ சாமிநாதா, எங்கேயா இருக்க? எல்லா ஏற்பாடும் ரெடியா? ரெடியா இருக்கு சார்.
உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துடுவேன். சரி சார். கூட யாரை வச்சிருக்க? நம்ம பயலுக்கு தானே? சார் எல்லாம் சரியான தொழில்காரங்க சார். நீங்க நேர்ல வந்து பாருங்க சார். சாமி, எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. அவருக்கு தண்டனை கிடைக்க கூடாது. அதுக்கு நீ தான் உதவி செய்யணும். புரியுதா? நீ எப்ப இங்க வந்த? நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இல்லை, எல்லாத்தையும் கனி சொல்லிட்டாப்ல. நீ ஏல எப்படி இருக்க? இல்லை, எதுக்கு அவளை முறைக்க? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? சவுந்தர பாண்டி கெட்டவர் தான், ஆனா என் அப்பா இல்லையா? அதுக்காக அவர் பாவத்து மேல பாவம் பண்ணுவாரு, அதுக்கு நீயும் கூட சேர்ந்து செய்வியா? அப்பாவுக்காக செய்யறது தப்புன்னு தோணல சம்பவம். எப்படி பார்த்தாலும் நீங்க செய்யறது பெரிய தப்பு. சுயநலம் பிடிச்சவனுங்களே, இவனுக்கும் இவன் அப்பனுக்கும் அவங்க மட்டும் நல்லா இருந்தா போதும், மற்றவங்களாம் எக்கேடு கேட்டா இவங்களுக்கு என்ன? நான் அப்படிதான் செய்வேன். ஏன்னா எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, ரொம்ப பிடிக்கும். இல்லை, நீ சாமி கிட்ட போய் 1000 வேண்டிக்கிடலாம். என் அப்பனை காப்பாத்து, அவருக்கு ஜெயில் தண்டனை கிடைக்காம அப்படியே எங்களோட கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டுலாம். ஆனா சாமிக்கு தெரியாதால ஆருக்கு என்ன செய்யணும், ஆருக்கு என்ன தரணும்ட்டு. உன் அப்பனுக்காக நீ என்னதான் வேண்டிக்கிட்டாலும் நிச்சயம் அது நடக்காதுல. சாமி ஒரு நாள் அது பண்ணாது. வேண்டிக்கிட்டேனா? ஆமா, நான் கேட்டேன். சாமி, எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே, அவருக்கு தண்டனை கிடைக்க கூடாது, அதுக்கு நீ தான் உதவி செய்யணும்னு வேண்டிக்கிட்டீங்கல்ல. அதை கேட்டு நான் தான் எங்க அண்ணன் கிட்ட வந்து சொன்னேன். ஆமா, நான் அப்படிதான் வேண்டிக்கிட்டேன் சாமிகிட்ட. சாமி தான் எனக்கு உதவி பண்ணணும். இல்லை, இவனை சொல்லி ஒரு குத்தமும் இல்லை, இவன் வளர்ப்பு அப்படி. ஆனா நம்ம அப்பா முருகன் நம்மளை கைவிட மாட்டான்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கு தெரியும்ல. நீங்க வாங்க. சார் 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 நிறுத்துங்க நிறுத்துங்க சார். என்னங்க இது? வீட்டுக்கிட்டே வந்து நிக்கிறீங்க, யாராவது பார்த்தா என்ன ஆகுது? அவசரமான அசைன்மெண்ட்னு சொன்னீங்களே சார், அதான் எங்க மீட் பண்றதுன்னு தெரியாம. இல்ல, விஷயத்தை தான் நான் போன்லயே சொன்னேன்ல, தெளிவா விளங்குச்சா? அதெல்லாம் தெளிவுதான் சார். அமௌண்ட் இரு, இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஒரே ஒரு விஷயம், அந்த சனியன் கோர்ட்டு பக்கமே வரக்கூடாது. அப்படிதான், சரியா? நாங்க பாத்துக்கிறோம் சார். யாராவது கோர்ட்டை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்டிங்கில் இருக்கிற எல்லா கேஸையும் போட்டு உள்ளே தூக்கி உட்கார வச்சிருவேன். ஒவ்வொரு கேஸாக ஜாமீன் போடவே உங்களுக்கு வாழ்க்கை பத்தாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் ஓகே சார், எங்களை நம்பலாம் சார். அந்த சனியை கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரமாட்டான் சார், போதுங்களா? டேய் வாங்கடா போலாம். அப்புறம் சீலைக்கு ரவிக்க துணியும் சேர்த்து எடுக்கணும். பொறவு சீர்தட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் லிஸ்ட்ல எழுதிக்க. அவங்க வராக. வாயா வா. இந்தாங்க தண்ணி குடிங்க. இதெல்லாம் கூட எழுதணுமாமா? எல்லாத்தையும் எழுது. பொண்ணு தாயா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னம்மா, அதான் செய்முறையா? ஒரு விதத்துல செய்முறை தாயா. உங்க அப்பா இனி இல்லைன்னு ஆயிப்போச்சு.
இனிமே நீதானே அவரோட இடத்துல இருந்து ஒவ்வொரு செய்முறையும் செய்யணும். மா அப்பா இருக்காரு, ஜெயில்ல இருக்காரு, அம்புடுதான். ஆத்தி ஏலே, நான் அப்படி சொல்லல. அவர் ஜெயில தான் இருக்காரு. ஆனா இந்த செய்முறையெல்லாம் செய்ய அவர் நம்ம வீட்ல இல்லல்ல. நான் அதைத்தான் சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? இனிமே செய்முறை சடங்குன்னு எல்லாத்துலயுமே நீதாம்ல முன்னாடி வந்து நிக்கணும். உங்க அப்பா ஸ்தானத்தை நீதாம்ல எடுத்துக்கணும். சரி, இப்ப என்ன அதுக்கு? என் அண்ணனுக்கும் மதனிக்கும் 60ஆம் கல்யாணம் வைக்கணும்னு சம்முவும் பரணியும் முடிவு பண்ணிருக்காங்களே. எங்க அப்பாவும் அம்மாவும் தான் ரொம்ப பெருசா கொண்டாட போகுதாவோ. சரி, கொண்டாடட்டும். ஏலே, உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து நீதான் நம்ம வீட்டு செய்முறைய செய்யணும். மா, இதுக்கு நான் வரணுமா? ஏங்க, நீங்க கண்டிப்பா வரணும். முன்னாடி நின்னு எங்க அப்பாவுக்கு மச்சனம் சீரெல்லாம் நீங்க தானே செய்யணும். எங்க அப்பா உங்களுக்கு தாய் மாமா மட்டும் தானா? மாமனாரே அவர் தானே. மா, எனக்கு ஸ்டேஷன்ல 1008 வேலை இருக்கு. நான் வரலமா, தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வாங்க.